ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஒர்த் டு வாட்ச். இந்த வீடியோல நாம கிளாடியேட்டர் 2ஆம் பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் பாகத்துல மேக்சிமஸ் இறந்து 16 வருஷம் கழிச்சு தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. அவரோட மகன் லூசியஸ் தான் மனைவி கூட நார்த் ஆப்பிரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க ராணுவ படையோட வர ஜெனரல் மார்க்கஸ் கதாநாயகன் லூசியஸ ஒரு அடிமையா ரோம் நகரத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க பெரிய கிளாடியேட்டரா மாறுற ஹீரோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக போராடுறதுதான் படத்தோட கதை. முதல் பாகம் அளவுக்கு படம் இருக்கும்னு சொல்ல முடியாது. சண்டை காட்சிகள் ரொம்ப கம்மி தான். அதனால அதிக எதிர்பார்ப்பு இல்லாம படத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. நிஜ ரோம் ஆட்சியில நடந்த நிறைய உண்மை சம்பவங்களை இந்த படத்துல கதையா சேர்த்திருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனருக்கு வயசு 82. ஆனா படத்தோட மேக்கிங் செமையா பண்ணிருப்பாரு. நல்ல அனுபவம் உள்ள நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதனால நடிப்புல எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. வட ஆப்பிரிக்கால இருக்க நுபிடியா அப்படிங்கிற நகரத்துல கதாநாயகன் அண்ணன் தான் மனைவி அரிஷாத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ரோமானிய ராணுவ தளபதி அகாசியஸ் தலைமையில மிகப்பெரிய ராணுவம் கடல் வழியை வந்து அந்த நகரத்தை தாக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயங்கரமா ரெண்டு பக்கமும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சுவரை உடைச்சிட்டு உள்ள வர ரோமானிய ராணுவம் அங்க இருக்க எல்லாரையும் விரட்டி கொள்றாங்க. இந்த சண்டையில கதாநாயகனோட மனைவி அரிஷாத் கொல்லப்படுறான். காயங்களோட உயிர் பழைக்கிற மத்த எல்லாரையும் அடிமையா ரோம் நகரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு சண்டை சொல்லி கொடுத்த ஜுகர்தா அப்படிங்கிறவன் போர்க்காய ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகிடுறான். அவனுக்கு கையில கட்டு போட்டு விடும்போதே ஹீரோ அந்த நகரத்துக்கு வந்த கதையை பத்தியும் சொல்லிடுறாங்க. பாலைவன பகுதியில நிறைய சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரோமானிய ராணுவ வீரர்கள் வரதை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் மட்டும் ஓட்டம் பிடிக்கிறான். அவனை ஆசீர்வாதம் பண்ற ஒரு லேடி, இனிமே நீ தனியா தான் போகணும், அவங்க கண்ணுல மட்டும் பற்றாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த கிராமம் முழுசா தீயில எரியிற மாதிரி காட்டுறாங்க. ரோம் நகரத்தை அடைஞ்சது படைத்தளபதிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே மக்கள் ஆரவாரமா இருக்கு. கெட்டா கரகல்லா அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்துதான் ரோம் நகரத்தை அந்த டயத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க. இவங்களோட ஆட்சியில ஊழல் அதிகமா இருக்கும். அதே சமயம் பதவி வெறி உள்ளவங்கன்னு கதையிலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும். இதுக்காக ஒரு சண்டை ஏற்பாடு பண்றோம், அதுல நீ கலந்துக்கணும்னு தளபதி கிட்ட சொல்றாங்க. ஆனா தளபதி அதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, கிடைக்கிற நேரத்தை மனைவி கூட செலவு பண்ணதான் எனக்கு விருப்பம்னு சொல்றான். உன்னோட மனைவிக்கு எந்த அளவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துருக்கோங்கிறத மறந்துட்டியான்னு மிரட்டிட்டு கட்டாயமா கலந்துக்கணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம தளபதியும் சரி கலந்துக்கிறேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ரோம் நகரத்துக்கு அடிமையா கொண்டு வரப்பட்ட எல்லாரையும் சண்டை மைதானத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் என் பக்கத்திலே நில்லுன்னு தன்னோட குறுக்கிட்ட கதாநாயகன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பிடுறாங்க. இவங்க எதிரில சண்டை போடுறதுக்காக பப்பூன் இனத்தை சேர்ந்த குரங்குகளை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு குரங்கு ஜகர்தா மேல தாவி அவனுக்கு அடிச்சு கொண்டுடுது. இதுக்கு அடுத்து ஹீரோக்கும் அதே குரங்குக்கும் வெறித்தனமான சண்டை நடக்குது. இதுல ஹீரோ அந்த குரங்கோட பல்ல புடுங்கினது மட்டும் இல்லாம அதோட கையை உடைச்சு கழுத்து நெரிச்சு கொண்டுடுறான். இவன் சண்டை போடுற விதம் மேல இருந்த மாஸ்டர் மேக்ரினிஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. மக்கள் ஹன்னோவை புகழ்ந்து ரொம்ப ஆரவாரம் பண்றாங்க. இது முடிஞ்சதும் கிளாடியேட்டர்ஸ்க்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுக்குற இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பயிற்சி கொடுக்குற மாஸ்டர் ஒருத்தன், நீங்க பார்த்த அந்த மைதானம் நம்மளுக்கு ஒரு கோவில் மாதிரி, நாம நல்லா விளையாடி மக்களோட அன்பை வாங்கிட்டா நமக்கு விடுதலை கிடைச்சிரும்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில கிளாடியேட்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்களை சந்திக்கிறதுக்காக மேக்ரினஸ் வந்திருக்கான். ஹீரோவை கூப்பிட்டு, நீ எந்த மொழி பேசுவான்னு சொல்லு, எனக்கு எல்லா மொழியும் தெரியும்னு கேட்கிறான். ஆனா ஹீரோ பதில் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். அவன் வேணும்னே அப்படி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற மேக்ரினஸ் பயிற்சியாளர்கிட்ட சொல்லி ஹீரோவை அடிக்க விடுறான். 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. அதை மேக்ரினஸ் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுல ஹீரோ ரொம்ப ஈஸியா அவனை வீழ்த்திடுறான். ஹீரோவை தனியா சந்திச்சு பேசுற மேக்ரினஸ் ரொம்ப தீராத கோபத்துல இருக்கான்னு நல்லா தெரியுது. எனக்கு இதுதான் தேவை, மக்களும் இதை ரசிப்பாங்கன்னு சொல்றான். நான் ஒண்ணு உனக்காக சண்டை போட போறது இல்லைன்னு ஹீரோ சொல்றான். நீ ஒண்ணு எனக்காக சண்டை போட போறது இல்ல, நான் உன்னை மைதானத்துக்குள்ள போட்டா எப்படி நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்க சண்டை போட்டுதானே ஆகணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். எனக்காக சண்டை போட்டு ஜெயிச்சா நீ கேட்கறத நான் தாரின்னு மேக்ரினஸ் சொல்றான். உடனே ஹீரோ அகாசியஸை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்கிறான். அதுக்கு நிச்சயமா ஏற்பாடு பண்றேன், அவன் தலையை நீ எடுத்துக்கலாம், எனக்கு விசுவாசமா இருந்தா நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் மனைவி லூசிலா கூட இருக்கிற அகாசியஸ் போர் செய்யவே தனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த அரசர்களோட பேராசைக்காக அப்பாவி மக்கள் எல்லாரையும் கொள்ள மனசே வரல, இது எல்லாத்தையும் வேகமா நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு விசுவாசமா இருக்க ராணுவ படை நாட்டுக்கு வெளியில இருக்கு. கூடிய சீக்கிரம் ரோம் நகரத்தை கையில எடுத்துடலாம்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அரண்மனையில ஒரு சின்ன விளையாட்டம் நடந்துட்டு இருக்கு. பெரிய அரச பதவிகள்ல இருக்க எல்லாரும் அங்க கூடி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டிக்கு ஏற்பாடு நடக்குது. அதுல ஹீரோவும் இன்னொருத்தனும் வெறும் கையால சண்டை போடுறதா அறிவிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த அரசன் 2 பேருக்கும் கத்தியை கொடுத்து சாகுற வர சண்டை போடணும்னு உத்தரவு போடுறான். ரொம்ப முரட்டத்தனமா நடக்கிற இந்த சண்டையிலையும் ஹீரோ ஜெயிச்சிடுறான். இதை பார்த்து சந்தோஷப்படுற 2 அரசர்களும் ஹீரோவோட சண்டையை பெரிய மைதானத்துல பாக்கணும்னு தயார் பண்ணி சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஒரு கவிதை சொல்றான். அது அரசன் கெட்டாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இன்னொரு பக்கம் தளபதி அவரோட மனைவி அரச பேரவையில இருக்கவங்களை ரகசியமா சந்திக்கிறாங்க. இறுதி நாள் விளையாட்டு போட்டிகள் முடிஞ்சதும் தன்னோட படையை வச்சு நகரத்தை கைப்பற்றி 2 பேரரசர்களையும் கைது பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. மைதானம் முழுசா மக்கள் கூட்டம் நிரம்பி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மைதானத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கெட்ட கரகலாக்கு கிடைச்ச வரவேற்பை விட அரசரோட
மகள் லூசிலாக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைக்குது. அதை விட தளபதி அகாசியஸ் பேரை சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த காட்சி மூலமா தளபதி மக்கள் மத்தியில பெரிய பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிடறாங்க. இப்ப கிளாடியேட்டர்ஸ் எல்லாரும் மைதானத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ஹீரோ லூசிலாவை நேருக்கு நேரம் பாக்குறான். இத மேக்ரினஸும் கவனிக்கிறான். போட்டி துவங்கிருச்சு. இந்த முறை குரங்குக்கு பதிலா மிகப்பெரிய காண்டாமிருகம் அதுல சவாரி செய்யற இன்னொரு கிளாடியேட்டரையும் அனுப்பி வைக்கிறாங்க. போட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கதாநாயகன் டீம்ல இருந்த ஒருத்தனை காண்டாமிருகம் குத்தி தூக்கி வீசிடுது. அடுத்ததா அது கதாநாயகனை நோக்கி வருது. அவன் தன்னோட கத்தியை கீழே வச்சுட்டு 2 கையிலையும் மண்ணள்ளி அதை எதிர்த்து நின்னுட்டு இருக்கான். இதை கவனிக்கிற லூசிலாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. வேகமா அவனை நோக்கி ஓடி வர காண்டாமிருகம் நெருங்கி வந்ததும் கையில வச்சிருந்த மண்ணை தூக்கி வீசிட்டு விலகி குதிச்சிடுறான். வந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம காண்டாமிருகம் அங்க இருந்து சுவர்ல மோதி நில குழஞ்சிருது. அதுல இருந்த வீரனுக்கு ஹீரோக்கும் இப்ப முரட்டுத்தனமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல ஹீரோ அடிபட்டு தரையில சுருண்டுட்டு இருக்கான். அவனை கொல்ல வேண்டாம், கர்ண காட்டுங்கன்னு மக்கள் எல்லாரும் கத்துறாங்க. கரகலா இல்ல அவனை கொண்டுடலாம்னு சொல்றான். லூசிலா வேண்டாம் கர்ண காட்டலாம்னு சொல்றான். அதே மாதிரி அரசன் கெட்டாவும் கர்ண காட்டுறதா அறிவிக்கிறான். ஆனா அதை ஏத்துக்க மறுக்கிற ஹீரோ சண்டை போட தயாராகிறான். இந்த முறை ஹீரோ எதிரில இருந்தவனை தலையை துண்டிச்சு கொண்டுடுறான். இதை பாக்குற மக்கள் எல்லாரும் ஹீரோவோட பேரை சொல்லி ஆரவாரம் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு போட்டி முடிஞ்ச உடனே லூசிலா தன்னோட பழைய அறைக்கு போறான். அங்க இருக்க சுவர்ல சண்டைக்கு முந்தின நாள் ஹீரோ சொன்ன கவிதை எழுதி இருக்கிறத கவனிக்கிறான். இது தன்னோட மகனுக்கு மட்டுமே தெரிஞ்ச கவிதை. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவ சொல்லி கொடுத்தது எல்லாம் நினைவுக்கு வருது. மேக்சிமஸ் மைதானத்துல இறந்ததும் தன்னோட மகனை அவசரமா அங்க இருந்து ஒரு குதிரையில அனுப்பி வைக்க தயாராகிட்டு இருப்பா லூசிலா. ஏமா என்ன மட்டும் அனுப்பி வைக்கிறேன்னு அந்த சின்ன பையன் கேட்கிறான். நீதான் அரச நாற்காலிக்கு உரிமை உள்ளவன், அதனால பதவி விரி பிடிச்ச ஒரு சிலர் உன்னை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, பத்திரமாயிரு, அம்மா கட்டாயம் ஒரு நாள் உன்னை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதா அந்த பழைய கதை இருக்கும். இப்ப விடிஞ்சிருச்சு. மேக்ரினஸ தன்னோட மாளிகைக்கு வர வைக்கிற லூசிலா சண்டை போட்ட கிளாடியேட்டர்ஸ் பத்தி ரொம்ப துருவி விசாரிக்கிறா. அதுக்கு பதில் சொன்னாலும் அவளுடைய கேள்விகள் எல்லாமே இவனுக்கு சந்தேகத்தை கிளப்புது. அரண்மனை ரகசியங்களை தெரிஞ்சிருக்க ஒருத்தங்கிட்ட பேசுறது மூலமா மைதானத்துல சண்டை போட்டது வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல திடீர்னு காணாம போன லூசிலாவோட மகனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் சிறையில இருக்கிற கதாநாயகனை ரகசியமா சந்திக்கிற லூசிலா அவன்கிட்ட பேசுறது மூலமா அவன் தன்னோட மகன் தான் தெரிஞ்சு சந்தோஷப்படுறான். ஆனா லூசியர் சின்ன வயசுல தன்னை ரோம்ல இருந்து வெளியே அனுப்பினதுக்காக அவளை திட்டி அனுப்பிடுறான். நேர வீட்டுக்கு போற லூசிலா மகன் இன்னும் உயிரோட இருக்கத பத்தி அவனை எப்படியாவது காப்பாத்திரணும்னு அகாசியஸ் சொல்றான். அவனை அதை கேட்டு சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் மறுபடியும் மைதானத்துல சண்டை நடக்குது. இந்த முறை வித்தியாசமா மைதானம் முழுசா தண்ணீர் நிரப்பியிருக்காங்க. 2 அணிகளும் கப்பல்ல பயணிச்சபடியே சண்டை போடணும். இதுல தடுமாறி கீழே விழுந்தா சுறாக்கள் எல்லாம் தாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ரொம்ப நேரமா நடக்கிற இந்த சண்டையிலையும் லூசியஸ் டீம் ஜெயிச்சிருது. இதனால மேக்ரினஸோட செல்வாக்கும் கூடிட்டே போகுது. ஏற்கனவே 2 முறை தோல்வி அடைஞ்சிருந்த த்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கு மேல பணம் எதுவும் இல்லாததால தளபதி கூட பண்ணி வச்சிருந்த சதி திட்டத்தை பத்தி அவங்கிட்ட சொல்லிடுறான். அதோட இல்லாம இன்னைக்கு நைட் லூசியஸ் அவங்க கடத்த போறத பத்தியும் சொல்லிடுறான். உடனே மேக்ரினஸ் இதை அரசர்கள்ட்ட சொல்லி லூசிலாவையும் அகாசியஸையும் கைது பண்ண வைக்கிறான். அதோட இல்லாம நாளைக்கு நடக்க போற சண்டையில அகாசியஸை உள்ள அனுப்பலாம், கடவுள் அவனோட விதியை தீர்மானிக்கட்டும்னு ஐடியா கொடுக்குறான். இதை கேட்கிற அரசன் கேட்டா, நீ ஒரு நல்ல தோழன், சரியான நேரத்துல எங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி அவனுக்கு அரசவையில பதவி கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில டாக்டர் ரவி லூசியஸை சண்டைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 2 பேரும் மேக்சிமஸ் பத்தி பேசிக்கிறாங்க. உடனே ரவி அவனை ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க மேக்சிமஸ் பயன்படுத்தின உடுப்புகள் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் மைதானத்துல போட்டி ஆரம்பமாயிருச்சு. 4 படை வீரர்களுக்கும் அகாசியஸ்க்கும் இடையில இந்த முறை சண்டை நடக்குது. லூசிலாவை செயின்ல கட்டி போட்டு போட்டியை பார்க்க வைக்கிறாங்க. அரசர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ஈஸியா அகாசியஸ் ஜெயிச்சிடறான். படத்தோட ஆரம்பத்துல மேக்ரினஸ் லூசியஸ்க்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பான். அதை காப்பாத்துற மாதிரி இப்ப லூசியஸ்க்கும் அகாசியஸ்க்கும் இடையில சண்டைன்னு அறிவிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அகாசியஸ் சண்டையை நிறுத்த முயற்சி பண்றான். ஆனா லூசியஸ் தொடர்ந்து அவனை கொல்றதுலயே குறியா இருப்பான். வெளியில இருக்க மக்கள் எல்லாரும் அகாசியஸ்க்கு ஆதரவா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா இந்த சண்டை நடந்துட்டே இருக்கு. லூசியஸ் என்னென்னமோ பண்ணி அவனை கொல்ல பாக்குறான். ஆனா அகாசியஸ் அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம தடுத்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அகாசியஸ் தான் கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டுறான். மேல இருக்க 2 அரசர்களும் கர்ணையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவனை கொல்ல சொல்றாங்க. அதே சமயம் மக்கள் எல்லாம் வேண்டான்னு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் அகாசியஸ் பேசுறதை கேட்கிற லூசியர் அவன் நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கத்தியையும் கீழே போட்டுறான். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது பொறுத்துக்க முடியாத அரசன் மேக்ரினஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு அகாசியஸை கொல்ல உத்தரவு போடுறான். அடுத்த நொடியே அங்க இருந்த காவலர்கள் அம்பு வீசி அவனை கொன்னுடுறாங்க. இந்த சம்பவத்தால ஒட்டுமொத்த மைதானமும் சோகமயமாயிடுது. அரசர்கள் 2 பேரும் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால உடனே 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அரண்மனைக்கு போயிடுறாங்க. இப்ப இருட்டிருச்சு. அரண்மனையை சுத்தியும் மக்கள் கூட்டமா நின்று அரசர்களுக்கு எதிரான கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதனால பதட்டமாகிற கெட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். இதான் சரியான நேரம்னு மேக்ரினஸ் அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடுறான். கெட்டாக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். ஆனா கரகெல்லாம் சுத்தமான முட்டாள். அதனால ஈஸியா பேசி அவனை மூல செலவு பண்றான் மேக்ரினஸ். நீதான் எல்லாத்துக்கும் காரணம், இப்படி சண்டை போட வைக்கிறது உன்னோட ஐடியா தான் கெட்ட அரசவையில சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறான்னு சொல்றான். இதனால பயந்து போற
கரகல்லா இப்போ நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். அது உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு மேக்ரினஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே கரகல்லா கையில ஒரு கத்தியோட போய் கெட்டாவை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. அப்ப அங்க வர மேக்ரினஸ் கரகல்லாவோட கையை பிடிச்சு கெட்டாவை குத்தி கொன்னுடுறான். இன்னொரு பக்கம் தன்னோட பவரை பயன்படுத்தி லூசிலா தன்னோட மகனை சந்திக்கிறான். அவன்கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை காட்டுனா நீ என்னோட மகன் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அகாசியஸோட படை நம்மளோட தகவலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு போய் சேர்ந்ததும் உடனே உள்ள வந்து ரோம் நகரத்தை மீட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டே அரசவையை கூட்டுற கரகல்லா கெட்டா இறந்துட்டாங்கிறத அறிவிக்கிறதோட இல்லாம தன்னோட முதல்நிலை ஆலோசகரா குரங்க நியமனம் பண்றான். இதை கேட்டு ஒட்டுமொத்த அரசவையும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இரண்டாம் நிலை ஆலோசகரா மேக்ரினஸ் அறிவிச்சிட்டு இவங்க 2 பேருக்கும் நாளை விளையாட்டு போட்டிகள் முடிஞ்சதும் மிகப்பெரிய விழா எடுக்க போறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப தனக்கு கிடைச்சிருக்க அதிகாரத்தை வச்சு லூசிலாவை சந்திக்கிற மேக்ரினஸ் தன்னோட சதி திட்டத்தை பத்தி அவகிட்ட சொல்றான். ஒரு காலத்துல உன்னோட அப்பாக்கு கீழே நான் அடிமையா வேலை பார்த்தவன். என்னோட நெஞ்சில குத்தி இருக்க இந்த முத்திரைக்கு உன்னோட அப்பா தான் காரணம். இந்த மைதானத்துல என் உயிருக்காக நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்ப பாரு, இந்த பேரரசையே ஆட்சி பண்ண போறேன். நாளைக்கு நடக்க போற இறுதி விளையாட்டுல நீ செத்துருவ. அதுக்கப்புறம் இந்த பதவியை சொந்தம் கொண்டாட யாரும் கிடையாது. நான் ஈஸியா அரசன் ஆகிருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். லூசிலா கொடுத்த மோதிரத்தை ரவி கிட்ட கொடுக்குற லூசியஸ் தான் இந்த ரோம் நகரத்தோட உண்மையான இளவரசங்கிற உண்மையை சொல்றான். இந்த மோதிரத்தை வெளியில இருக்க படை தளபதிட்ட கொடுத்து உடனே படையை திரட்டிட்டு நான் வர சொன்னேன்னு சொல்லணும் அனுப்பி வைக்கிறான். உடனே ரவி அங்க இருந்து கிளம்பி வெளியில இருக்க தளபதியை சந்திச்சு இது எல்லாத்தையும் விலைக்கு சொல்றான். அவங்களும் மிகப்பெரிய படையோடு எல்லாரும் ரோம் நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சிருச்சு. போட்டி ஆரம்பமாக போகுது. சிறையில இருந்து தப்பிக்கிற கிளாடியேட்டர்ஸ் அங்க இருந்த காவலாளிகள் எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்சிமஸோட நினைவிடத்துக்கு போற லூசியஸ் அவனோட கவசத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு மைதானத்துக்கு கிளம்புறான். அவனுக்கு ஆதரவா மத்த எல்லா கிளாடியேட்டர்ஸும் சண்டைக்கு போறாங்க. அங்க இருந்து ரோமானிய காவலாளிகளுக்கும் கிளாடியேட்டர்ஸ்க்கு இடையில சரியான சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியில இருந்து அகாசியஸோட படை நகரத்தை நெருங்கிருச்சுன்னு தகவல் கிடைக்குது. அவங்கள முடிஞ்ச வரை அங்கேயே தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுங்கன்னு மேக்ரினஸ் உத்தரவு போடுறான். அதே சமயம் இளவரசி லூசிலாவை மைதானத்துக்கு நடுவுல கட்டி போட்டிருக்கதை பார்த்து கோபமாகிற மக்கள் காவலாளிகளை தாக்கி கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதான் சரியான நேரம்னு மேக்ரினஸ் ஒரு சின்ன ஊசியை வச்சு கரகல்லாவை அங்கேயே குத்தி கொண்டுடுறான். அதோட இல்லாம தன்னோட பதவிக்கு தடையா இருக்கிற லூசிலாவை தூரத்துல இருந்து அம்பு வீசி கொண்டுட்டு அங்க இருந்து குதிரையில எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். லூசியஸ் இன்னொரு குதிரையை எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிட்டே போறான். நகரத்தோட எல்லையை ரீச் பண்ணியாச்சு. 2 பக்கமும் நிறைய வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. லூசியஸ் தன்னோட பேரை சத்தமா சொன்னதும் அங்க இருந்த வீரர்கள் எல்லாம் அப்படியே நின்றுடுறாங்க. இப்ப லூசியஸ்க்கும் அகாசியஸ்க்கு இடையில சண்டை நடக்குது. இதுல லூசியஸ் ஜெயிச்சு சண்டையெல்லாம் போட வேண்டாம்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். இதோட இந்த படம் முடியுது.